ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா யப்பா வேறு மாதிரி சம்பவங்கள் செம்மையாக நடந்துச்சு. பார்த்து என்ஜாய் பண்ணி கண்டிப்பாக வந்து எப்பா இவரே வந்து கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு மனசுக்குள்ள தோன்ற அளவுக்கு பண்ணிட்டாரு நம்ம விஜய் சேதுபதி. அதே மாதிரி குங்குமப்பூ அருண், டப்பா அருண் என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய இவரெல்லாம் கலாய்ப்பாரா? அதெல்லாம் கலாய்க்க மாட்டார். அவங்களாம் இவங்க வீட்டு செல்ல குட்டிங்க அப்படின்னு நம்ம நினச்சா அதுதான் கிடையாது. இன்றைக்கி வச்சு செஞ்சார் அப்பா. அதாவது டே 1 டே 2 இந்த டெவில் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது நான் ஒருத்தங்க ஒரு அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க. தீபக் சூப்பராக சொன்னார், பவித்ரா சூப்பராக சொன்னாங்க. இவர் எந்திரிச்சார். சார், ப்ரோவோக் பண்ணுறதுன்றது நிறைய வகைப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரோவோக்ன்றது ஒருத்தவங்க மைண்டுக்குள்ளே போய் ஒருத்தவங்களை வீக்காக ஆக்குறது தான் சார் ப்ரோவோக்கிங் அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷம் இவர் அடித்தார். மூஞ்சிலே அடித்தார். என்னென்னு உங்களுக்கு நல்லா வரும்லான்னார். சொன்னவொடனே இந்த பக்கம் வந்துட்டு எல்லோரும் கை தட்டுறாங்க. அவருக்கு மூஞ்சி அப்படியே மாறுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாத மாதிரி வந்துட்டு அடுத்து ஆரம்பிக்கிறேன். இல்லை சார், அதாவது என்ன அப்படின்னா இருங்க நான் ஏன் இதை கொடுத்தேன்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை சார், என்ன அதாவது உங்களுக்கு இது ஈஸியாக வரல, அதனால் ஒரு சின்ன பாராட்டு கொடுக்குறேன் அப்படின்னும்போது தேங்க்யூ சார். ஏன்ப்பா அவர் உன்னை கலாஜி வேறு மாதிரி பங்கம் பண்ணிகிட்ருக்காரு, தேங்க்யூ சொல்கிறீங்க. இன்னும் உண்மையிலே நீங்கள் பைத்தியமாக நடிக்கிறீங்களா? பைத்தியமா? இல்லை, இவர் வந்து சரியான பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியன்ற மாதிரி காமெடியாகி போச்சு. என்னடா இது, அருண் இவ்வளோ டப்பாவாக இருக்கார், அநியாயத்துக்கு இப்படியா இருக்கிறது, ஒருத்தர் ஆப்போசிட்டில் வச்சு செய்கிறாரு, அது கூட தெரியாத மங்குடி அமைச்சராக இருக்காருன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா விட்றாரு, அவர் விடமாட்டுறாரு. யார்? அருண் சார். அதாவது சார், இந்த ப்ரொவோக் பண்ணுறதுல இருக்குது சார், இந்த மஞ்சரி வந்து ரொம்ப ஓவராக பண்ணிட்டாங்க சார். அதுவும் இந்த சோப்பை கரைச்சி மூஞ்சிலாம் ஊற்றுனதில் கொஞ்சம் ஓவர்னு சொல்லும்போது அவர் அருண் டாஸ்க் முடிஞ்சு 3 மாதம் ஆச்சு, நீங்கள் இன்னும் டாஸ்க்லேயே இருக்கீங்க. நான் கேட்டது என்ன தெரியுங்களா? டே 1 டேபிளுக்கும் டே 2 டேபிளுக்கும் என்ன, அதுதான் நான் கேட்டது. அது மட்டும் தான் மைண்டில் கொஞ்சம் தயவுசெய்து ஏற்றிட்டு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். திரும்ப குழப்பறாரு. அப்போ டென்ஷன் ஆகிட்டார் இவர். அடடா இவன் குழப்பறானே. தீபக் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதோ நான் சொல்கிறேன் சார் அப்படின்ட்டு. தம்பி, ஒரு கத்தி குத்தாங்களா குத்துறதுக்கு? ஒரு கத்தி கொடுத்தாங்களா குத்துறதுக்கு? அவங்க குத்த சொன்னால் அவங்க என்ன பண்ணாங்க, தடவிட்டு இருந்தாங்களா, அதை சொன்னார். சொல்லு அப்படின்றாரு. அப்பா என்ன கிளாப்ஸு பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அருணுக்கு இவ்வளோ அடி கொடுப்பாரு நான் நினச்சி கூட பார்க்கல. செம்ம பங்கங்க. அதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊரில் ப்ரோவோக்குன்னு இருப்பாருங்க. ஏன்னா போன வாரம்லாம் ரொம்ப காலரை தூக்கிட்டு ரொம்ப சீன் போட்டார். அதுவும் இந்த திருட்டு பிரியாணியை வந்து ஜாலியாக பேசணுன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெக்கில் தான். மஞ்சரி மேடம் கலாய்க்கிறதும் அட்டோட்டோடா இப்போ பிடிங்கிட்டாங்களா ஃபியூஸை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நைட்டு ஒரு ட்வீட்டு சோஷியல் மீடியாவில் வரும்னு நினைக்கிறேன். யாருக்கிட்ட இருந்து உங்களுக்கே தெரியும். மறைக்காமல் அந்த நேமிங் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.